கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி எல்லாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. பலவிதமான சிரமங்களுக்கு மத்தியில தான் இருக்காங்க. இது பாருங்க, இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு இவருடைய மூத்த சகோதரர்கள் இது வரைக்கும் வந்து சூரியன் வந்து இவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முயற்சியானது ரொம்ப ஒரு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். இவங்க விரும்புகிற இடத்துக்கு போகலாம். அந்த மாதிரி அமைப்பு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இவங்களுடைய தாயாருடைய கால் வலி, மூட்டு வலி, எலும்பு வலி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல இந்த கன்னிராசிக்காரங்க வந்து ரொம்ப வந்து கவனமா இருக்கும். கன்னிராசிக்காரங்களோட தாய் தகப்பன் கிட்ட உடல்நல பாதிப்பு இல்லாம பார்த்து அவங்க யார்கிட்ட வாய் கொடுக்காம ஜாக்கிரதையா வந்து வாரம் சனிக்கிழமை செஞ்சுக்கிட்டே வரணும். ஒண்ணு காலையில 6 to 7, அப்படி இல்லை அப்படின்னா மத்தியானம் 1 to 2 வந்தா நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து. இது வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள கூட செய்யணும். செய்யறப்ப நல்லா இருக்கு. இவளுடைய கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வருமானம் இப்ப வேணும். கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அந்த வருமானம் வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்க பாலாம்பிகா. என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்றாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்த கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க, கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க, ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. சங்கரேஸ்வரி அம்மா அழகாக வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. கன்னிராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க யார்கிட்ட வாய் கொடுக்காம ஜாக்கிரதையா இருந்தா நல்லது, சொல்லுங்கம்மா. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி எல்லாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. பலவிதமான சிரமங்களுக்கு மத்தியில தான் இருக்காங்க. இது பாருங்க, இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு இவருடைய மூத்த சகோதரர்கள் இது வரைக்கும் வந்து சூரியன் வந்து இவங்க ராசிக்கு 11ஆம் வீட்டுல இருந்தார். இப்ப சூரியன் 12ஆம் வீட்டுல வந்து ஒரு ஆட்சி பலத்தோட உட்கார்றாரு. அப்ப இவருடைய மூத்த சகோதரருக்கு ஏதாவது ஒரு வந்து வேலை இல்லாம ஒரு குடும்பத்தோட பிரச்சனைகளோட இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுடைய உடன்பிறப்புகளுக்கு இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இவங்க ராசிப்படி அவங்க நன்மை நடக்கக்கூடிய காலமா இருக்குது. வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க இந்த நேரங்கள்ல ஒரு வெளிநாடு போகக்கூடிய முயற்சி எடுத்தாலும் நல்லா இருக்கும். ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் அப்படியே தடையாகிக்கிட்டே போகும். அது பாருங்க, இப்ப இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் விரையாதிபதியே வந்து ஆட்சியோட இருக்காரு. அவர் தான் வந்து அயன செய்யன போகத்துக்கு அதிபதியும் கூட. அப்ப வெளிநாடு தூரதேச பிரயாணங்களுக்கு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முயற்சியானது ரொம்ப ஒரு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். இவங்க விரும்புகிற இடத்துக்கு போகலாம். அந்த மாதிரி அமைப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே நேரங்கள்ல சனி பகவானுடைய பார்வை இவங்க மேல படுது. அப்ப இவங்க தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுடைய தந்தைக்கும் பாருங்க, ஏதாவது ஒரு கால் எலும்புகள்ல வலிக்கிறது, இல்ல கால் வலி வர்றது, இதெல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். தந்தைக்கு மட்டுமே தாய்க்கும் சேர்த்துதான். சனி பகவானுடைய பார்வையும் பாருங்க கன்னிராசிக்கு 4ஆம் இடத்துல தாய் ஸ்தானத்து மேல படுது. அப்ப வந்து இவங்களுடைய தாயாருடைய கால் வலி, மூட்டு வலி, எலும்பு வலி இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல இந்த கன்னிராசிக்காரங்க வந்து ரொம்ப வந்து கவனமா இருக்கும். கன்னிராசிக்காரங்களோட தாய் தகப்பன் கிட்ட உடல்நல பாதிப்பு இல்லாம பார்த்து அவங்க யார்கிட்ட வாய் கொடுக்காம ஜாக்கிரதையா இருந்தா நல்லது. கன்னிராசிக்காரங்க வந்து உடன் பிறந்த சகோதரர்கிட்ட, அது தன்னுடைய மூத்த சகோதரர்கிட்ட. ஏன்னா 11ஆம் இடத்துல இவ்வளவு நாள் சூரியன் இருந்தாரு. இப்ப வந்து அவரே பாருங்க 12ஆம் இடத்துல அமர்றாரு. அப்ப இவங்களுடைய மூத்த சகோதரர் ரொம்ப வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இந்த ஆகஸ்ட் 17ல இருந்து வார்த்தையில கவனமாக இருக்கணும். இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை சும்மா விளையாட தானே பேசுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசு காயப்பட்டு அதோடைய பாதிப்பு வந்து இவங்களுக்கும் அவங்களுடைய முன்னேற்றம் தடை ஏற்படுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கன்னிராசிக்கு பரிகாரமோ இல்லை ஏதாவது ஒரு கோவில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இவங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க ஊர்ல இவங்க பக்கத்துல ஏதாவது இருப்பாங்கல்ல வயதான பெண்மணிகள், அவங்களுக்கு வந்து இவங்க வந்து எள் வாங்கி கொடுக்கணும். எள்ளு? ஆமா. இல்லைன்னா எள்ளு எனக்கு நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எள் உருண்டை
அது வாங்கி தரலாம். ஓகே. அது வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு. அது கூட பாருங்க சனிக்கிழமை காலையில வாங்கி கொடுத்தாங்கன்னா இவளுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். வயதான பெண்மணிகள், கணவர் இல்லாத பெண்மணிகளுக்கு, தனிமையா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அந்த எள்ளுதான் அவங்களுடைய கர்மாவை குறைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 17 வந்து நான் சனியோட பார்வை வந்து பரிபூர்ணமா இவங்க ராசி கன்னிராசி மேலையும் படுது. கன்னிராசிக்கு 4ஆம் இடம் தாய் ஸ்தானாதிபதி மேலையும் படுறதுனால அந்த 2 பேத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதாவது எள்ளு உருண்டை, எள்ளு வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லது. இல்ல ஒரு துவையல் அரைச்சி ஏதாவது பொடி அரைச்சி சாப்பிட்டுக்குருவாங்க. இல்லைன்னா எள்ளு பொடி கூட சாதம் கொடுக்கலாம். அது வாங்கி தரலாம். ஏதாவது சாதம் பண்ணி எள்ளு பொடி பண்ணி அது சாதமா கிண்டி கூட நீங்க அது கூட நீங்க வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஒரு 30 பாட்டில் வாட்டர் பாட்டில் இது வந்து வாரம் சனிக்கிழமை செஞ்சுக்கிட்டே வரணும். ஒண்ணு காலையில 6 to 7, அப்படி இல்லை அப்படின்னா மத்தியானம் 1 to 2 வந்தா நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து. இது வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள கூட செய்யணும். செய்யறப்ப நல்லா இருக்கு. இவளுடைய கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வருமானம் இப்ப வேணும். கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அந்த வருமானம் வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான தீர்வு தான். 12ஆம் இடத்துல கேது வேற அமர்ந்திருக்காரு. அப்ப கொஞ்சம் தூக்கம் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு தவிப்பு மேலே தூக்கம் வராம இருக்கும். இதெல்லாம் அவங்க செய்யறப்ப இன்னும் வாழ்க்கையில ஒரு முன்னேறங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கண்டகச்சனி 7ல சனி இருக்காருல்ல, சனி இந்த காலத்துல அவருக்கு அக்கிரமவரம் இருக்காரு. இப்ப வேலையிலயும் பாத்தீங்கன்னா பிரச்சனை. வேலை கிடைக்குமா கிடைக்காதோ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த வேலையை சில பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனாலதான் பாத்துக்கங்க அந்த கன்னிராசிகள் இப்ப உள்ள சூழ்நிலைகள் அந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்குது. நிரந்தரமான ஆமா. நன்றி நன்றிம்மா. நன்றி. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேர்ல பார்க்கணும், ஜாதகம் எடுத்துட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லயும் பாக்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேர்ல போக முடியல பார்க்க முடியலன்னா நீங்க ஆன்லைன்லயும் வாட்ஸ்அப்லயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.